காட்டுங்க அந்த பொம்பளை பிள்ளை இந்த போட்டோ அம்மாவுக்கு காட்டுங்க ஒரு இருக்கிறாவா பொம்பளை பிள்ளை அப்ப உண்மையிலே இருக்கு இதுக்குள்ள இருக்கு சம்பவம் மற்ற என்ன ரைட் அப்படியோ சக்கரையா அடியாளே அடி தூளே புது ஆளு என் கதை கேளு நான் பாட நீ ஆடு சும்மா அது ரன்னுடா தமிழ்நாடு அன்பா கொள்ளையிற ரவுடி எங்கள் நான் தனியா சிக்கன தவியா தவிக்கிற முடியல மச்சான் வேற மிரட்டி மிரட்டி காசை புடுங்கோ தாதா இவரான அருமை பெருமைய உலகம் அறிய அடிக்கணும் ஒரு பேன கேசிக்காருல ஊர சுத்தணும் காசை வாங்கின ஆள குத்தணும் அண்ணன் அடிக்கிற அடிய பார்த்து ஐயோ அம்மானு ஊரே கத்தணும். சிங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ என் செல்லத்துக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ என் சிங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ என் செல்லத்துக்கு சாதி மதத்தை பீசா சுட்டு தாக்கணும்டா கெட்ட நினைப்ப பார்க்காத நீ இவனோட ஃப்ரெண்டுங்க அண்ணயமனோட சீனு காட்டாத நீ என்னாண்ட கூட்டி வருவேன் என் ஹவுசிங் போட வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்து ஏறுட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கிற நாடத்தா விரல் எடுக்கிற தீ வந்த நாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டாச்சிய சடிக்க வெட்டி கொண்டாங்கடா எப்ப சின்ன தண்ணிக்க
அழகு வணக்கம் ப்ரோ. அறிமுகம் தேவையில்லை, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னடாப்பா நானே நிறைய பேர் சர்ப்ரைஸுக்கு அரேஞ்ச் பண்ணி போட்டு இந்த அண்ணாக்களை கூட்டிக்கன்னு எல்லாம் விட்டுருக்கேன். எனக்கு எனக்கே சர்ப்ரைஸ் வந்திருக்கு. அப்படி பாக்குறீங்களா? நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் நடக்கிறதுக்கு நான் கொண்டே விடுறேன் வேலை இடம் காட்டி. என்ன இன்னைக்கு எனக்கே சர்ப்ரைஸ் வந்திருக்கா? சரி, ஓகே. என்ன விசேஷம் வீட்டுல? எப்ப? நேற்று. அப்ப ரெண்டே சர்ப்ரைஸ் வந்திருக்கு. அதைத்தான் நீங்களும் யோசிக்கிறீங்க, அப்படியா? சரி, என்ன பேர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? மதீஷ். என்ன? சரி, மதீஷ் அண்ணாண்டு நேற்று பிறந்த நாள். என்ன? சரி, எத்தனாவது பிறந்த நாள்? நேற்று 23. சரி, அப்ப உங்க 23வது பிறந்த நாள் ஆகும்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா ஸ்பெஷலா சொல்ல போனா இனிய பிந்திய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், அப்படியா? சரி, உங்களோட 23வது பிறந்த நாள் ஆகும்னு சொல்லி சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணி உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லியும் அவங்கட அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில மதீஷுக்கு கொடுத்து என்ன உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தணுமான்னு சொல்லியும் அவங்களோட உறவை இன்னுமே மென்மேலும் நீடிக்கணும். ஏன்னா இந்த இடத்தையும் கொஞ்சம் கலகலப்பாக்கி எல்லாரையுமே என்டர்டைன்மெண்டோட அவங்களோட கிஃப்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி விடணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கிமோஸ் மினிமோஸ்கிட்ட கொஞ்சம் கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருக்கணும். என்ன கிஃப்ட் வந்துச்சு? பர்த்டே ஆகும்னு சொல்லி கேக் கட் பண்ணிட்டாம. கேக் பிடிச்சிருக்கா? பலூன் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி ஒரு அழகான கேக் ஒன்று கொடுத்து அனுப்பி இருக்கணும். அதோட இன்னும் சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுத்து அனுப்பி இருக்கணும். பிறந்த நாளை இனிப்பா இனிமையா உங்களோட ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணட்டுமான்னு சொல்லி. சரி, சந்தோஷமா? அப்படின்ட்டேங்க பர்த்டே சொல்லி வெளியில போயிலையோ? நேற்று போய் வந்தாச்சு. இப்பான் வந்தீங்க. நேற்று போயிட்டு வெளியில போனீங்க? எங்க போனீங்க? பீச்சுக்கா? பாட்டிலாம் நடந்திருக்குது. சரி, பிறந்த நாள் நேற்று தொடங்கி முடியல, செலிப்ரேஷன் போய் கண்டே இருக்குது. சரி, ஏன்னா அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். உங்கள்ட்ட கொண்டே கொடுத்துட்டு வரட்டாமன்னு சொல்லி. சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா? நானே எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்றேன். எனக்கே எப்படி சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி. சரி, எதிர்பார்த்தீங்களா? சரி, எதிர்பார்க்கல. சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம். சிரிக்கிறீங்களா? ஆள் பெருசா கதைக்க மாட்டார், சரியான வெக்கம் ஆளுக்கு. இருந்தாலும் விடாதீங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிற ஒரு ஆக்கள். டான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டார், கதைக்கவில்ல மாட்டார், சரியா வெக்கப்படுவார். இருந்தாலும் விடாதீங்கன்னு சொல்லி ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கிறோம். யாரா இருக்கும் அந்த ஆக்கள்? இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு மதீஷுக்கு இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கிறோம். யாரா இருக்கும்? அண்ணா. என்ன பேர் அண்ணாக்கு? தினேஷ். எங்க இருக்கிறார்? மலேசியா. தினேஷ் அண்ணா மலேசியால இருந்து கொடுத்துருப்பாரா? சான்ஸ் இருக்கா? அண்ணா நிறைய பேர் சர்ப்ரைஸ் பண்றதால எனக்கும் பண்ணிருப்பார். அப்படியா? அண்ணா கிஃப்ட் ஒன்று வாங்கி தரலையா பிறந்த நாளுக்கு? என்ன தந்தவர்? போன் தந்தவர். அப்படி சர்ப்ரைஸா கொடுத்து அனுப்பி இருப்பாரு. ஏன் ரெண்டே திரும்ப சர்ப்ரைஸ் அனுப்புறாரு? அண்ணா கொடுத்துருப்பாரா? சரி, அதாச்சும் அண்ணா கொடுக்கல, வேறு ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். மாமா. என்ன பேர் மாமாக்கு? கோனேஷ். எங்க இருக்கிறார்? இல்லையே, மாமாவும் கொடுக்கல. அத்தை. எத்தைக்கு பேர்? வயந்தி அத்தை. இல்லையே, அவங்களும் கொடுக்கல. வேலை விட்டா வேற யாரும் கொடுக்கறதுக்கு இல்ல. இருந்தும் கொடுத்திருக்கேன் ஒரு ஆக்களா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து ஆளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறேன். பொம்பளை பிள்ளைல யாராச்சும்? அம்மாவா? அவளுக்கு நிக்கிறவா? பொம்பளை பிள்ளைன்னு அம்மா சிரிக்கிறா. அப்ப அம்மாக்கு தெரியும் போல இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் இருக்கா? பொம்பளை பிள்ளைகள் சமாச்சாரம் ஏதாச்சும் இருக்கா? இல்லையா? அவன் சிரிக்கிறாமா? ஒரு பொம்பளை பிள்ளை தான் தந்து அனுப்பி இருக்கிறா. மதீஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேற்று பிறந்த நாள், இன்றைக்கியாச்சும் கிஃப்ட் நான் அனுப்பணும்னு சொல்லி ஒரு ஆள் தந்திருக்காரு. பொம்பளை பிள்ளை பண்டத்திருப்புல இருந்து. சான்ஸ் இருக்கா? சிரிப்பை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு பொம்பளை பிள்ளை தந்து அனுப்பி இருக்கிறா. இந்த கிஃப்டை கொண்டே கொடுத்துட்டு வாங்கோ, எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து உங்களோட வீட்டை உங்களோட அம்மாக்கள் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணுமான்னு சொல்லி இப்படி அனுப்பி இருக்கலாம். சான்ஸ் இருக்கா? இல்லை. அப்ப கேர்ள் ஃபிரெண்டும் இல்லையா? இருக்குன்னு சொல்லிச்சினமே. இருக்கான்னு சொல்லிச்சினம். இந்த கிஃப்ட கொடுத்த கையோட நீங்க கிஃப்ட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அவ கால் பண்ணுவா. அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லட்டா?
இப்ப உடனே கால் பண்றேன்னு சொன்னா நீங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்து முடிய கால் பண்ணட்டாம் கால் பண்ணட்டுமான்னு சொல்லி ஸ்பெஷலா ஒரு பாட்டு எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பாட்டை வந்து உங்களுக்கு போட்டு காட்டினா சிலது தன்ன ஞாபகம் பெறுமா வந்து. ஆமா ஒரு பொம்பளை பிள்ளை தந்திருக்கா கிஃப்டா கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு ஒரு பாட்டு ஒன்று தந்தவா. அந்த பாட்டை போட்டு காட்டினா டப்பண்டு யாருன்னு சொல்லி வரைக்கும் ஞாபகம் வந்துருப்பா. என்ன பாட்டுன்னு பாப்பா. வீட்டை சிக்கல் இல்லையா இன்றைக்கு இதே சாட்டோட அம்மாக்கு எல்லாம் தெரியப்படுத்தப்படாவா. இவ்வளவு நாள் தெரியாதா உங்களுக்கு எல்லாம் பிறந்த நாள் தானே. ஸோ அப்ப இவருக்கு பேச மாட்டீங்களாம் இவங்க சொல்லி அக்செப்ட் பண்ணுவீங்களாம் ஏற்றுக்கொள்ளுவீங்களாம். அப்ப பிறந்த நாளை சாட்டா வச்சு இந்த மாதிரி செய்யணுமான்னு சொல்லி அனுப்பி இருக்கிறா. சொல்லட்டுமா யாருண்டா அந்த கேள் இல்லையா அம்மா வந்துட்டா. சரி என்ன சொல்லட்டுமா சொல்லட்டுமா யாருன்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பி இருக்கு. பிரச்சனை இல்லையா? பேச மாட்டீங்களா? வேற பேச மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்ளுவீங்களா? அக்செப்ட் பண்ணுவீங்க? நான் காதலுக்கு எப்பவும் பச்சை கொடி தான் காட்டுவேன். அப்படியா? அப்படியே அவ பிரச்சனை இல்லை. அவ பிளான் பண்ணது சரி. அதாச்சும் பிறந்த நாளை சாட்டா வச்சு இப்படி அனுப்பினா வீட்டையும் பிரச்சனை வராதாம். நீங்களும் ஏற்றுக்கொள்ளுவீங்களாம். அவருக்கும் சந்தோஷமா இருக்குமாம் சொல்லி அனுப்பி இருக்கு. ஒரு பாட்டு ஒன்று போட்டுருக்கா பாப்போம். வேணா பாட்டு கேட்டாச்சு. ஏதாச்சும் ஐடியா? இந்த பாட்டை உங்களுக்கு போட்டு காட்டுட்டாமன்னு சொல்லி தந்திருக்கிறா. இந்த பாட்டை கேட்டா சிலது யாருன்னு கண்டுபிடிப்பீங்களா? ஒரு கேள் ஒரு ஆள் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறா. வெளிநாட்டுல இருந்தும் பெறையில எங்க இருந்தும் பெறையில பண்டத்தரப்புல இருந்து ஒரு கேள் அனுப்பியிருக்கிறா. அப்ப இல்லாட்டி இளவாளியா? இளவாளியாரு டப்பான்னு பாக்குறீங்க? இளவாளியாரு டப்பான்னு பாக்குறீங்க? சரி அவ யாருன்னு சொல்லி பாப்பா. இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? முதலாவது பேச்சு தான் பேசுவேன். அப்படியா? ஆமாமா உங்களோட பேர் என்ன பிறந்த நாளாமன்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தந்திருக்கா. அவர்கிட்ட கொண்டே கொடுத்துட்டு வரட்டாமன்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைக்கு வேற ரொம்ப பிடிக்குமாம். இவர கல்யாணம் செய்ய போறாவா. செய்யறதேன் செய்யட்டும். இப்ப அது கதை கட்டும். அப்படியே ரைட். அப்ப யார் கொடுத்தான்னு சொல்லி பாப்போமா? சரி எங்க ரைட் எங்க வாங்கி பாருங்க பார்த்தா தெரிஞ்சிடும். ரைட் வாங்கி பாருங்க பாப்பா. சரி அம்மாவுக்கு காட்டுங்க. அந்த பொம்பளை பிள்ளை இந்த போட்டோ அம்மாவுக்கு காட்டுங்க. ஒருக்கா இருக்கிறாவா பொம்பளை பிள்ளை? அப்ப உண்மையிலேயே இருக்கு. இதுக்குள்ளே இருக்கு சம்பவம். மற்ற இன்னொன்றுக்கு ரைட். அப்படியோ இதையும் அம்மா இதை நீங்க ஓபன் பண்ணி கொடுங்க. மகன்கிட்ட நீங்க ஓபன் பண்ணுங்க. ரைட். இந்த போட்டோஸ் எல்லாம் மாட்டி இருந்தது. அந்த பிள்ளைக்கு அனுப்பிங்களா வாட்ஸ்அப்ல? அப்ப செட் பண்ணி அனுப்புற இல்லையா? பேஸ்புக்ல இருக்குதான். அடுத்து இன்னொரு கப் ஒன்று வந்துருங்க போட்டோஸ் எல்லாம் போட்டு. சொன்னான் தானே? யாரு மாமா? என்ன பேரு மாமாக்கு? அத்தை. அப்ப அதாச்சும் உங்கண்ட நேற்று பிறந்த நாளாமன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பின வைக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குமாம். யார் அனுப்பினதுன்னு சொன்னா கரண்ன்றது யார்? அத்தைண்ட தம்பி. ஏன்னா கரண் அவங்களோட சேர்ந்து மாமாக்கு என்ன பேர்? கோனேஷ் மாமா. மாமிக்கு வசந்தி மாமி. ஏன்னா அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் வந்து நேற்று கொண்டு பிறந்த நாளாம். சோ கொஞ்சம் பிஸி ஆயிட்டோமாம். சோ இன்றைக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து இன்றைக்கு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் முழுமையா அவங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிருக்கணும். சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு? நன்றி மட்டும்தான். அப்ப உண்மையில இருக்கு அப்படி சம்பவம்? இளவாலையில இருக்குன்னு அரசு சொல்லிச்சு. சரி அப்ப நாங்களும் வந்து வாழ்த்திக் கொள்றோம். ஏன்னா உங்கொண்டை மாமா மாமி மாமாண்ட மாமின்னு அங்க தம்பியா
கரண் ஏன்னா அவங்க எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி நீங்க இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய பர்த்டே கொண்டாடணும், சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்றோம். ஓகே.